வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் FT008 வெர்ஷன் 4 DSP ரிமோட் கிட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மெனி செட்டிங்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்கோடர் கண்ட்ரோலை நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த இதிலேயே பார்த்தீங்கன்னா ரோட்ரி என்கோடர்னு இருக்கும், அந்த கனெக்டரில் நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து ESP கனெக்டர் கொடுத்துருப்பாங்க, அது வந்து நம்ம இந்த ESPன்னு எழுதியிருக்கோம், அந்த இடத்துல நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து இதோட ஒரு 10 பின் கனெக்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த கனெக்டரை நம்ம டிஸ்பிளேயில் இந்த சைடு கனெக்ட் பண்ணிவிட்டு இதை கொண்டு வந்து இந்த பாட்டம் போர்டில் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிடணும். இந்த இடத்துல 12 AC வோல்ட் கொடுக்கணும், அதுக்கு நான் வோல்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த 12 1 ஆம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து டேரெக்டாக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதான் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் கனெக்ஷன் கொடுத்து வச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மெனுக்குள்ளே போய் நம்ம எப்படி இருக்குன்னு அதையும் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆமோடுன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணோன்னா மெனுக்குள்ளே போயிடும். இதில் ஸ்பீக்கர் செட்டப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே செலக்ட் பண்ணிங்கன்னா ஸ்பீக்கர் கான்ஃபிகரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் ஃப்ரண்ட்டு சென்ட்ரு அதேமாதிரி ரியர் ஊஃபர் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து ஸ்பீக்கர் வந்து நம்ம ஸ்மால் ஸ்பீக்கராக இல்லை பிக்கா இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச்சு இந்த ரேஞ்சில் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்மாலில் வச்சுக்கணும். இல்லை ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்லேயே பார்த்திங்கன்னா சில பேர் வந்து 12 இன்ச்சு யூஸ் பண்ணுவாங்க, அவங்க அப்படி யூஸ் பண்ணுறப்பல தான் இதில் ரைட் சைடு பட்டன் செலக்ட் பண்ணிங்கன்னா லார்ஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். இது லார்ஜில் வச்சிங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டில் வர பேஸ் வந்து சப்வூஃபர் போகாது, அது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டில் மட்டும் தான் நிற்கும். ஸ்மாலில் வச்சோம்னா அதோட பேஸு இந்த சப்வூஃபருக்கு போயிடும். அதேமாதிரி சென்ட்ரு அதேமாதிரி ஸ்மாலு லார்ஜ் இந்த மாதிரி ஆப்ஷன் வச்சுக்கலாம். ஊஃபரில் பார்த்திங்கன்னா மொத்தம் 2 ஆப்ஷன் இருக்குது. PM மிக்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. PM மிக்ஸுங்கிறது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டாக இருந்தாலும் சரி இல்லை சென்டராக இருந்தாலும் சரி எந்த சேனல்லையும் ஒரு பேஸ் வந்துச்சுனாலும் அதை சப்வூஃபருக்கு கொண்டு வந்துடும். அதில் இன்னொரு ஆப்ஷன் வருது பாருங்கள், எக்ஸ்பிரினா இந்த சப்வூஃபருக்கு பதிலாக நம்ம எக்ஸ்ட்ரா சப்வூஃபர் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இந்த இதை செலக்ட் பண்ணி வச்சிங்கன்னா இந்த சப்வூஃபர் அவுட் வரும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஆடியோவே பாடுற மாதிரி வரும். ஆமாம், எக்ஸ்ட்ரா சப்வூஃபர் பெரிய போட்டோம்னா அது நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக அந்த ஆப்ஷன் இருக்குது. இதிலே ப்ரோலாஜிக் 2ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ப்ரோலாஜிக் 2ல் வந்து நீங்கள் என்னென்ன மாதிரி வேணும்னு செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நடுப்படனை செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ஆப்ஷனுக்கு மேலே போயிடும். அப்போ டால்பி டிஜிட்டல் டிடிஎஸ்க்கு அதுக்கு நீங்கள் டால்பி டிஜிட்டல் டிடிஎஸ்க்கும் அதே மாதிரி நீங்கள் ஸ்பீக்கரை செட் பண்ணி வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இப்போ பேக் வந்துடலாம். அடுத்து வந்து DSP கிராஸ் ஓவர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் ஸ்பீக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஒரு ஊஃபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்பீக்கர்ஸ்னு ஒரு ஆப்ஷனில் 80 ஹெர்ட்ஸ் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். 80 ஹெர்ட்ஸ் அடுத்து ஊஃபரில் பார்த்தீங்கன்னா 80 ஹெர்ட்ஸ் இருக்கும். இது என்ன அர்த்தம்னா ஸ்பீக்கரில் 80 ஹெர்ட்ஸ் வச்சிங்கன்னா 80 ஹெர்ட்ஸ் வரையும் சப்வூஃபரில் வேலை செய்யும், அதாவது பேஸு. 80 ஹெர்ட்ஸுக்கு மேலே உள்ள ஃப்ரீக்வன்சி பூரா அந்த ஸ்பீக்கருக்கு போயிடும். 80 ஹெர்ட்ஸுக்கு கீழே உள்ள ஃப்ரீக்வன்சி பூராமே இந்த சப்வூஃபருக்கு வந்துடும். அந்த மாதிரி இது செட் பண்ணிக்கலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ரோலாஜிக் 2க்கும் அதே மாதிரி செட் பண்ணிக்கலாம். திருப்பி இந்த நடுப்பட்டன் செட் பண்ணிங்கன்னா டால்பி டிஜிட்டல் டிடிஎஸ்க்கும் அதே மாதிரி செட் பண்ணிக்கலாம். இதிலேயே பார்த்தீங்கன்னா 80 ஹெர்ட்ஸு 100 ஹெர்ட்ஸு இந்த மாதிரி இருக்கும். நம்ம ஹெர்ட்ஸு கூட்ட ஸ்பீக்கரில் அந்த ஹெர்ட்ஸுக்கு மேலே உள்ளது மட்டும் தான் ஸ்பீக்கரில் நடக்கும், அதுக்கு கீழே இருக்கிறப்பறம் ஊஃபருக்கு வந்துடும். இப்போ அதனால் 80 வச்சுக்கிறது கரெக்டான செட்டிங். அடுத்து DSP டிலே அப்படிங்கும்போது இது வந்து நம்ம ஹாலுக்கு தகுந்த மாதிரி எந்த மில்லி செகண்டில் இந்த ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு சென்டரில் வந்து உங்களுக்கு ஆடியோ துல்லியமாக கேட்குறதுன்னு செட் பண்ணுறது. இது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக அவங்க செட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க, அதனால் நம்ம அதை செட் பண்ண தேவையில்லை. அடுத்து பார்த்திங்கன்னா பேஸ் மேனேஜர் லெவல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் பின் நம்பர் கேட்கும். பின் நம்பரை பொறுத்தளவுக்கு 1 2 3 4 அல்லது 1106 இருக்கும். இதில் இந்த நம்பர் செட் பண்ணுறது இந்த ரிமோட்டில் நம்ம நம்பரை டைப் அடிக்க முடியாது இப்போதைக்கு. இதுக்கு வந்து நம்ம பழைய மாடல் இந்த மாதிரி ரிமோட் இருந்தால் தான் நம்ம இந்த நம்பரை அடிக்க முடியும். இப்படி பேக் வந்துடலாம். அடுத்து ஆடியோ செட்டப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஆடியோ கான்ஃபிகரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் ஆட்டோ கெயின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆட்டோ கெயின்னா நீங்கள் அதை ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களோட ஆடியோ போர்டுக்கு தகுந்த மாதிரி கெயினை வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். நீங்கள் அதை ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா கெயின் வந்து நீங்கள் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணணும். ஆட்டோ கெயினில் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கெயினை வந்து அதே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், அது மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இது வால்யூம் மோடு வந்து 50 dB வரையும் இது சவுண்ட் வரும். அடுத்து வால்யூம் வந்து டிஸ்பிளே வந்து என்ன மோடில் காட்டணும்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது, அது ABSTலே நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம்.
அடுத்து ஃபீட் வால்யூம் மோடு அப்படின்னா இதில் 3 ஆப்ஷன் வரும். அதாவது ரெஸ்யூம், டிஃபால்ட்டு, அடுத்து மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மோடுங்கிறத நீங்கள் என்ன மோடில் நீங்கள் இந்த சவுண்ட் மோடில் வச்சுருக்கீங்களோ அந்த வால்யூம் வந்து நம்ம ஆப் அண்ட் ஆன் பண்ணாலும் அதே மோடில் வர்ற மாதிரி செட் பண்ணிக்கிறது. அதிலே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டுனா ரிமோட் கிட்ட ஆன் பண்ணும்போது டிஃபால்ட்டாக என்ன வால்யூம் செட்டிங்ஸ் இருக்குமோ அது அப்படியே ஆன் ஆகும். அதிலே ரெஸ்யூம்னா நீங்கள் லாஸ்ட்டாக வந்து உதாரணத்துக்கு ஒரு 25 பாயிண்ட் நீங்கள் வால்யூம் வச்சு கேட்குறீங்கன்னா ஆப் அண்ட் ஆன் பண்ணாலும் அது 25 நிற்கும். அதான் ரெஸ்யூம் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அடுத்து மோடு லாக்கு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. மோடை பொறுத்தளவுக்கு இதை நம்ம குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம வால்யூம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மெனுக்குள்ளே போய் இந்த மோடு லாக்கை ஆன் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அந்த மோடை யாரும் மாற்ற முடியாது. அந்த செட்டிங்ஸ் அப்படியே நிற்கும். அது செட் பண்ணிக்கிறது. அடுத்து பேக் வந்துடலாம். அடுத்து மோட் லெவல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய்க்கலாம். இது வந்து ஃப்ரண்ட், லெஃப்ட், ரைட்டு, சரவுண்டு, சென்ட்ரு இந்த மாதிரி இதுக்கெலாம் எத்தனை டிபி வரையும் நீங்கள் வால்யூம் செட் பண்ணிக்கிறதுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இன்புட்ஸ் கெயின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது ஆட்டோ கெயின் நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கனால அது ஆட்டோ கெயின் ஆன் அப்படின்னு ஆப்ஷன் வருது. அடுத்து டோன் ஆன் ஆப் அப்படின்னா இதில் நீங்கள் யூஎஸ்பி, ப்ளூடூத்து இது மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட், லெஃப்ட், ரைட்டுக்கு மட்டும் பேஸ் ட்ரிப்பில் வேணுமா வேணாமான்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறது. எஸ்ன்னு வச்சிங்கன்னா ஃப்ரண்ட், லெஃப்ட், ரைட்டுக்கு எப்பயுமே பேஸ் ட்ரிப்பில் வேலை செய்யும். இதை ரீசெட் ஆல்னா நீங்கள் ஏதாவது தப்பாக அமைக்கிட்டிங்கன்னா ரீசெட் ஆல்னு கொடுத்தீங்கன்னா இந்த போர்டு வரும்போது என்ன செட்டிங்ஸ் இருக்கோ அதை டிஃபால்ட்டாக அந்த செட்டிங் மாறிக்கிறோம். அது சிஸ்டம் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் ஜென்ரல் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபிட் ஸ்டாண்ட் பை ஆப்னா ஆம்பை வந்து ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணும்போது உடனே ஆன் ஆகாமல் ஸ்டாண்ட் பை மோடுக்கு போகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி எல்சிடி டைமர் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுனா ஒரு 10 செகண்டில் இந்த டிஸ்பிளே ஆஃப் ஆகும். அது செட் பண்ணிக்கிறது. டெஸ்ட் ஒன்று அப்படிங்கிறது நீங்கள் வாய்ஸ் வேணுமா இல்லை சவுண்டு, அதாவது மியூசிக் சவுண்டு வேணுமா இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறது. நீங்கள் நம்ம ஆர்ச்சானல் இந்த டெஸ்டிங் பட்டனில் செட் பண்ணுறோம்ல அந்த செக் பண்ணும்போது இது வாய்ஸில் வேணுமோ இது மாதிரி செட் பண்ணிக்கிறது. மெனு லாக்குனா எஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மெனு லாக் பண்ணிக்கிறது. கீ லாக்குனா நீங்கள் அதை ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஆம்பிளிஃபயரில் இந்த என்கோடர் வேலை செய்யாது. அது மாதிரி ஆப்ஷன் இருக்குது. HDMI செட்டிங்ஸ் இங்கே பொறுத்தளவுக்கு நம்ம HDMI போர்டு கொடுத்தோம்னா அதை செட் பண்ணிக்கலாம். இதிலே வெல்கம் லோகோ எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் நம்ம பிடிச்ச டிஸ்பிளேயை வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இன்புட் நேம் எடிட் அப்படின்னா நீங்கள் ஆம்பிளிஃபயர் கேபினெட்டில் பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்து இருக்கும். அதாவது டிவி, டிவிடி, அதேமாதிரி டிடிஹெச் இந்த மாதிரி எழுத்து இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் வரும். அதை வந்து பேர் வந்து நம்ம மாற்றிக்கலாம். நீங்கள் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உதாரணத்துக்கு ப்ளூடூத்துன்னு இருக்குல்ல, ப்ளூடூத்துக்கு நீங்கள் உங்கள் பேரை கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஆக்ஸுக்கு அந்த கேபினெட்டில் பின்னாடி என்ன பேர் இருக்கோ அதை நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. பிடி நேமு நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. கீமேப் செட்டிங் அப்படின்னா இந்த பட்டன் அமுக்கும் போது அந்த பட்டனில் என்னென்ன உங்களுக்கு ஆப்ஷன் வேலை செய்யணும்னு நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கிறது. உதாரணத்துக்கு இந்த எஸ்பிடிஐ ஆப் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சு நீங்கள் 2 அதில் ஆப்டிக்கல் மட்டும் போதுன்னா இந்த குவாக்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுறலாம். ஆப்டிக்கல் மட்டும் வேலை செய்யும். இது மாதிரி அடுத்ததில் HDMI அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் இந்த குவாக்ஸ் எல்லாம் தூக்கி இந்த HDMIயில் கூட நீங்கள் செட் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி பல ஆப்ஷன் இருக்குது. இதை விரிவாக வந்து இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். சிஸ்டம் இன்ஃபோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அதிலே டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா டீகோடர் வெர்ஷன் FT008 வெர்ஷன் 4, டிஸ்பிளே வெர்ஷன் வந்து FT004G வெர்ஷன் 2.1 இந்த டிஸ்பிளேயோட வெர்ஷன். இந்த டீகோடர் வெர்ஷன் வந்து FT008 அது நம்ம பார்த்துக்கலாம். பேட்டரி ரீசெட்டுங்கிறது டோட்டலாக நீங்கள் செலக்ட் பண்ணி எஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன செட்டிங் பண்ணி வச்சுருக்கீங்களோ பூராமே டெலீட் ஆகி அந்த ஒரிஜினல் இந்த ரிமோட் கிட் வாங்கும்போது என்ன செட்டிங்ஸ் இருந்துச்சோ அதுக்கு மாறிக்கிறோம். அவ்வளோதான். இப்போ இதில் மெனு செட்டிங்ஸ் இவ்வளோ தான் இருக்குது. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த போர்டு உங்களுக்கு வேணும்னா கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.